ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கொரோனா வேறு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சரி, இன்றைக்கி நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு, ஈவிலேயே இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் இப்படி ஒரு டாபிக் வேறு எந்த சேனல்லையும் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது கூட தெரியல. ஏன்னா ஒரு ஈவி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஒரு பேட்ரி நீங்கள் எல்லாம் வாங்கும்போது தோன்ற ஒரு கேள்வி என்னென்னா, இந்த பேட்டரியோட ஆயுட்காலம் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ வருஷம் ஒரு ஈவி வெஹிக்கிளை நம்ம ஓட்டலாம் சராசரியாக. அதுக்கு கம்பெனி சைட்லேருந்து நமக்கு என்ன சப்போர்ட் தராங்க? இப்போ கம்பெனி சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வாரண்ட்டி தான் மெயின் சப்போர்ட்டு. ஸோ எவ்வளோ சார்ஜ் சைக்கிள் வரைக்கும் நமக்கு வாரண்ட்டி சப்போர்ட் தராங்க அப்படின்றத நம்ம இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கம்பேரிசனும் பண்ண போகிறேன் ஈவிக்கும் பெட்ரோலுக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஈவி வாங்காமல் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் வாங்கினீங்கன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும், இல்லை பேட்டரியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை பேட்டரி வெஹிக்கிள் வாங்குறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கம்பேரிசனும் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது. நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஈவி வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னும் போது சில ஃபேக்டர் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இந்த ஈவி வெஹிக்கிள் வாங்கினா எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணலாம், இந்த ஈவி வெஹிக்கிள் எவ்வளோ ரேஞ்சு கொடுக்கும், நம்ம பெட்ரோல் வெஹிக்கிளே வாங்கலாமா இல்லை ஈவி வெஹிக்கிளுக்கு போகலாமா, இது எனக்கு சூட் ஆகுமா அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட கேள்வி இருக்கும். ஸோ அதுக்கு காமனான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அணுகுண்டு ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மாற்றுற மாதிரி இருக்குமே அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஸோ நம்ம இந்த பேட்டரியை ஃபோக்கஸ் பண்ணோன்னா, இந்த பேட்டரியில் மெயினாக நமக்கு பாதுகாப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது வேறு விஷயம். பட் பேட்டரியோட லைஃப் டைம், அதுவும் எவ்வளோ வருஷம் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக பேட்டரி பற்றி அப்படின்னு வரும்போது நம்ம எவ்வளோ சார்ஜ் சைக்கிள்னால் என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு சார்ஜ் சைக்கிள் அப்படின்றது ஒரு பேட்டரியில் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் பண்ணால் ஒரு சார்ஜ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆனால் தான் ஒரு சார்ஜ் சைக்கிள் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு 80% சார்ஜ் போட்டுட்டு எடுக்கிறீங்க, மறுபடியும் போடுறீங்க, ஒரு 50% சார்ஜ் பண்ணிட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு சார்ஜ் சைக்கிளாக கன்சிடர் படாது. எப்போனா இதில் ஒரு ஃபுல் சார்ஜ் சைக்கிள் முடிக்கணும்னா நீங்கள் ஃபுல்லாக 100%, அப்புறம் ஃபுல்லாக 100% டிஸ்சார்ஜ் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஃபுல் சார்ஜ் சைக்கிள் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் நடுவில் போட்டு எடுத்திங்கன்னா அதில் நீங்கள் ஃபுல் சார்ஜ் சைக்கிளாக எடுத்துக்க முடியாது. ஸோ அதை நம்ம ஆவரேஜாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேவா? சரி, இது நான் சும்மா ஒரு சார்ஜ் சைக்கிள்லாம் என்ன அப்படின்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன். சரி, இதில் நான் எடுத்திருக்கிற கம்பெனி இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 3 எலக்ட்ரிக் கம்பெனி ரொம்ப பெரிய ஜாம்பவனாக இருக்குது, நல்ல செல்லிங்கும் ஆகிட்டு இருக்குது. அதில் உங்களுக்கே தெரியும், ஓலா டாப்பில் இருக்குது, ஏத்தரும் நல்லா இருக்குது, அண்டு டிவிஎஸ் ஐக்யூப். இந்த மூணுத்தோட பேட்டரியோட வாரண்ட்டி பீரியட் அண்டு லைஃப் டைமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த 3 வண்டியில் ஏதோ ஒரு வண்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இந்த மூணுத்தோட பேட்டரியோட வாரண்ட்டி பீரியட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஒன்றா நான் சொல்லும்போது அதோட வாரண்ட்டி பீரியட் என்ன வருது அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறம் நான் அதுக்கு எவ்வளோ சார்ஜ் சைக்கிள் வருது அப்படின்றதும் நான் சொல்கிறேன். ஓகேவா? இதில் சில கம்பெனி அன்லிமிட்டெட் கிலோமீட்டரும் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு அந்த அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்லேருந்து நம்ம போவோமே. ஸோ நமக்கு இந்த வாரண்ட்டி பீரியட் அப்படின்றது ரொம்ப குரூஷியலான விஷயம். இந்த வாரண்ட்டி பீரியட் உங்களுக்கு ஒரு கம்பெனி கொடுக்குறாங்கன்னா அவங்க பேக்ரவுண்டில் எவ்வளோ கேல்குலேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத பாருங்கள். ஏன்னா ஒரு வாரண்ட்டி பீரியட் கொடுக்கும்போது அவங்களுக்கே தெரியும் இந்த பேட்டரியோட லைஃப் இவ்வளோ தான் ஒர்த்து, இதுக்கு மேலே அது தாங்காது அப்படின்றது தெரியும். அதை வச்சு தான் அவங்க வாரண்ட்டி பீரியட் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் அன்லிமிட்டெட் கொடுங்க, 10 இயர்ஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் கம்பெனிக்காரங்க கரெக்டாக பேட்டரியோட லைஃப்பை வச்சு தான் வாரண்ட்டி பீரியடை டிசைட் பண்ணுறாங்க. அதுதான் நமக்கு அந்த வாரண்ட்டி பீரியட் டீட்டெயிலையும் தெரியுது. சரி, இப்போ நம்ம ஓலாவுக்கு வருவோம். ஓலாவை பொறுத்த வரைக்கும் பேட்டரியில் அவங்க 3 இயர்ஸை ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. 3 இயர்ஸ் ஆர் 30,000 கிலோமீட்டர்னு இருந்தது. பட் 3 இயர்ஸ் 30,000 கிலோமீட்டர் ஃபார் ஓவரால் ப்ராடக்ட், அதுவும் ஓவரால் ஸ்கூட்டருக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ
பேட்டரியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 3 இயர்ஸ் அன்லிமிட்டட் கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அவங்க வந்து 5 இயர்ஸ் ஆர் அன்லிமிட்டட் கிலோமீட்டர் தான் இருக்குது. எக்ஸாக்டாக இவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஓகே, ஓலாவை சேர்ந்த யாராச்சும் நீங்கள் வாங்கி இந்த இவ்வளோ கிலோமீட்டர் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பட் நான் அவங்களோட சைட்டில் சர்ச் பண்ண வரைக்கும் 3 இயர்ஸ் அன்லிமிட்டட் அண்ட் 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் நீங்கள் இப்போ பேட்டரிக்கு நீங்கள் அந்த காம்ப்ரஹென்சிவ் அந்த 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 90,000 வரைக்கும் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 90,000 எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அந்த பேட்டரியோட காஸ்ட் வச்சு தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு இந்த 5 இயர்ஸ் அன்லிமிட்டட் இருக்கிறதுனால எவ்வளோ சார்ஜ் சைக்கிள் அப்படின்றது இங்கே கேல்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸில் 1 lakh கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டியிருந்தாலும் உங்களுக்கு சேவிங் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் உங்களுக்கு அன்லிமிட்டட் சேவிங் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஓட்டலாம். உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி தான். 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அன்லிமிட்டடாக ஓட்டலாம். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்? இப்போ நீங்கள் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 1 lakh கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னா பேட்டரியோட ரீசார்ஜ் சைக்கிள் வந்து ஃபுல்லாக போயிடும். ஸோ நீங்கள் கரெக்டாக 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த ஒரு வருஷம் 6 இயர் இருக்குல்ல, 6 இயரில் நீங்கள் பேட்டரி மாற்றுற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணால். ஓகேவா? சரி, நம்ம ஏத்தருக்கு வருவோம். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன சார்ஜ் சைக்கிள் நான் சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஏத்தரை பொறுத்த வரைக்கும் ஏத்தர் 450Xே வச்சுப்போமே. ஒரு ஏத்தர் 450X பெர் சார்ஜுக்கு, அதாவது ஒரு வாட்டி நீங்கள் ஃபுல் சார்ஜ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 70 கிலோமீட்டர் ஆவரேஜாக உங்களுக்கு ரேஞ்சு தரும். அதிகமாக கூட ரேஞ்ச் தரலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா அதோட ஸ்பீடை வச்சு சொல்கிறேன். ஏன்னா நம்ம 5 இயர்ஸ்க்கு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அதிகமாக நம்ம வந்து ரேஞ்ச் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஓவர் த டைம் ஆஃப் த பீரியடில் வந்து 10% உங்களுக்கு வந்து ட்ராப் இருக்கும். அதனால் நம்ம அதிகபட்சம் நீங்கள் வந்து ஏத்தருக்கு 90 வச்சிருக்கலாமே, 80 வச்சிருக்கலாமேன்னு கேட்கலாம். பட் என்னன்னா அந்த பேட்டரியோட டெப்ரிஷியேஷன் வேல்யூ இருக்குல்ல, அப்படி பார்க்கும்போது நம்ம அந்த 5 இயர்ஸ் பீரியடில் கேல்குலேட் பண்ணும்போது நம்ம வந்து 70 கிலோமீட்டர் வச்சா தான் அதுக்கு கொஞ்சம் நியாயமாக இருக்கும். பட் இந்த 70 கிலோமீட்டர்லேயே அதுக்கு ஒர்த்து இருக்குது. ஓகேவா? அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 70 கிலோமீட்டர் பேர் சார்ஜ். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏத்தர் ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 70 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக போயிட்டு வரலாம். சரி, இதுக்கு கொடுத்துருக்க வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக இவங்களும் வந்து 3 இயர்ஸ் ஆர் அன்லிமிட்டட் கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 இயர்ஸில் நீங்கள் அன்லிமிட்டட் கிலோமீட்டர் ஓட்டலாம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து 5 இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்டெண்டட் பேக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஆர் 60,000 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு லிமிட்டு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த 60,000 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி கவர் ஆகிடும். உங்களுக்கு 60,000 மேலே போயிடுச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டரியில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேட்டரியை மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 60,000 கிலோமீட்டர் தான் நமக்கு கிடச்சிருக்க அந்த க்ளூ பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த 60,000 கிலோமீட்டர் 5 இயர்ஸில் நமக்கு எவ்வளோ வாட்டி சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 டிவைடட் பை 70 உங்களுக்கு 857 சைக்கிள், அதாவது 857 வாட்டி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். ஓகே, இந்த 887 வாட்டி நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 60,000 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களால் ஓட்ட முடியும். ஸோ இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா, இந்த என்எம்சி பேட்டரிஸ் இருக்குல்ல, இந்த கெமிஸ்ட்ரி இருக்கிற இந்த பேட்டரியோட ஆவரேஜ் லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து 1000 சைக்கிள் தான் உங்களுக்கு லைஃப் டைமே. ஸோ நான் சொல்லுவேன் 1000 கூட இல்லை 900 தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படி 900 அப்படின்னு நம்ம வச்சுட்டா நமக்கு வந்து 857 ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் 60,000 கிலோமீட்டர் 5 இயர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 6th இயர் கண்டிப்பாக பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பேட்டரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன சொல்கிறேன்னா கரெக்டாக கம்பெனிக்காரங்க எப்படி வச்சுருக்காங்கன்னா 857 சைக்கிள், அதாவது கிட்டத்தட்ட 900 சைக்கிள் கிட்ட நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவு நீங்கள் ஃபுல்லாக பேட்டரியோட லைஃப் டைமை ஃபுல்லாக யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் உங்களுக்கு பேட்டரியோட வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 6 இயரை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது 6 இயர் கண்டிப்பாக நீங்கள் மாற்றி தான் ஆகணும். ஓகே, ஒரு இயருக்கு 10,000 அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் 5 இயர்ஸ்னால் நான் 50,000 கிலோமீட்டர் தான் நான் ஓட்டுவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் சார்ஜ் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்டெண்டடாக ஓட்ட முடியும். ஸோ இவ்வளோ தான் கேல்குலேஷன். ஓகே, சரி, இப்போ அடுத்தது டிவிஎஸ் ஐக்யூபுக்கு வருவோம். டிவிஎஸ் ஐக்யூப் தான் நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 2 கம்பெனியோட ரொம்ப லீஸ்ட் இயர் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ டிவிஎஸ் ஐக்யூபை பொறுத்த வரைக்கும் பேட்டரி வாரண்ட்டி 3 இயர்ஸ் ஆர் 50,000 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. 3 இயர்ஸ் 50,000 ரொம்ப கான்ட்ராடிக்டரியாக இருக்குல்ல. ஏன்னா 3 இயர்ஸ்க்கு 30,000 கொடுத்தாலே போதும். பட் உங்களுக்கு ஐ கேட்சியாக உங்களுக்கு 50,000 கிலோமீட்டர் கொடுக்கறதா சொல்கிறாங்க.
ஸோ இதுக்கு ரியலி ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர் ஆர் 3 இயர்ஸ் ஆர் 50,000 கிலோமீட்டர் அப்படின்றது நம்ம ஆவரேஜாக பார்க்கும்போது ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா நம்ம 3 இயர்ஸில் 50,000 கிலோமீட்டர் ரீச் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரால முடியாது. நிறைய பேர் வந்து 1 இயர்லேயே 20,000 கிலோமீட்டர்லாம் ஓட்டுறீங்க. பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் 50,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றது ஆவரேஜாக முடியாத ஒரு விஷயம். ஸோ இந்த 50,000 கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் சைக்கிள் கிடைக்குது அப்படின்னா, ஒரு வாட்டி நீங்கள் வந்து டிவிஎஸ் iQube எஸ் மாடலே வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் தான் 3 கிலோவாட் பேட்டரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஆவரேஜாக அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர், ஏன்னா ஹப் மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 80லேருந்து 90 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். ஸோ டிவிஎஸ் ஃபேன்ஸுக்காக நான் சொல்கிறேன், ஒரு 90 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு பெர் சார்ஜுக்கு கொடுக்குது. ஓகே, இது வந்து நான் ஆவரேஜாக தான் சொல்கிறேன். இதை நீங்கள் கம்மியாக கூட வச்சு நீங்கள் எஸ்டிமேட் பண்ணிக்கோங்க. 90 கிலோமீட்டர் பெர் சார்ஜுக்கு கொடுத்ததுன்னா 50,000 டிவைடட் பை இந்த 90 போட்டிங்கன்னா உங்களுக்கு 555 ஸோ 555 வாட்டி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 445 சார்ஜ் சைக்கிள் வந்து லெஃப்ட் ஓவர் இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இதுவும் 6 இயர்ஸ் தான் வருது. ஸோ ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் உங்களுக்கு ஹாஃப் ஆஃப் த லைஃப் சைக்கிள் உங்களுக்கு போயிடுது. அது வரைக்கும் தான் உங்களுக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அண்ட் அந்த 3 இயர்ஸ் முடித்தவனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 லைஃப் சைக்கிள் தான் இருக்குது. ஸோ இந்த 400 லைஃப் சைக்கிளை வச்சுக்கிட்டு ஒரு 30,000 கிலோமீட்டர் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஓட்டினீங்கன்னா ஒரு 60,000 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 70,000 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு அடுத்த 3 வருஷத்துக்கு, ஸோ ஏற்கனவே 3 வருஷம், அடுத்த ஒரு 3 வருஷம், ஒரு 6 வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு 60,000 கிலோமீட்டர்லேருந்து 70,000 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் ஓட்ட முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெளிவாக நான் வந்து குறிப்பிட்டிருப்பேன் எவ்வளோ சார்ஜ் சைக்கிள் ஆனால் நம்ம வந்து ஒரு பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இதுக்காக தான் நான் சொல்கிறேன் வாரண்ட்டி அண்டு நம்மளோட சார்ஜ் சைக்கிள் வந்து டைரெக்டாக லிங்க் ஆகிருக்கு. ஸோ நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறோமோ அவ்வளோ கிலோமீட்டருக்கு வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சார்ஜ் பண்ணும்போது அதோட வயசு வந்து கூடிக்கிட்டே போகுது. ஓகேவா? ஸோ ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு பேட்டரிக்குன்னு எடுத்துக்கும்போது 900 to 1000 சைக்கிள் தான் வந்து அதிகபட்சம். ஸோ இப்போ நம்ம இருக்கிற ஹீட் என்விரான்மெண்ட் அந்த பேட்டரியை வந்து நம்மளோட கரண்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படியெல்லாம் பார்க்கும்போது 800 to 900 சைக்கிள்ஸ் தான் வந்து ஒரு பேட்டரி வந்து தாங்கும். அதுக்கு மேலே வந்து கொடுக்காது எவ்வளோ நல்ல பேட்டரியாக இருந்தாலும். ஏன்னா நம்ம டிசி சார்ஜிங்லாம் போட போகிறோம். ஸோ இந்த நம்ம ஹைப்பர் சார்ஜிங் டிசி சார்ஜிங்லாம் நம்ம போடும்போது கண்டிப்பாக வந்து 900 சார்ஜ் சைக்கிளுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதிகபட்சம் 900 சைக்கிள், அதிகபட்சம் நீங்கள் வந்து 900 வாட்டி நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 60,000 கிலோமீட்டர்லேருந்து 70,000 கிலோமீட்டர் வரைக்கும் சாலிடாக உங்களால் ஓட்ட முடியும். சரி பாஸ், இப்போ இவி வாஸ் அண்ட் பெட்ரோல் வெஹிக்கிள், இப்போ நீங்கள் பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு நீங்கள் போகணும், அதே 60,000 கிலோமீட்டர் வந்து நம்ம பெட்ரோல் வெஹிக்கிளில் நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா ஒரு நல்ல ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளே எடுத்துக்கோங்களேன். ஒரு சூப்பரான ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலே ஆவரேஜாக 5 இயர்ஸுக்கு 45 to 50 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். ஸோ உங்கள் பெட்ரோலில் வெஹிக்கிள் ப்ரீயருக்காக சொல்கிறேனே, நான் வந்து 50 கிலோமீட்டர் பெர் லிட்டர் நான் அப்படின்னு போட்டுக்கிட்டாலும் 60,000 கிலோமீட்டருக்கு நமக்கு எவ்வளோ பெட்ரோல் காஸ்ட் ஆகும் அப்படின்றத நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரியலி ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் 60,000 கிலோமீட்டர் ரீச் பண்ணும் அப்படின்னா பெர் லிட்டருக்கு அந்த வெஹிக்கிளுக்கு மைலேஜ் வந்து 50 கிலோமீட்டர் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் 1200 லிட்டர் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த 1200 லிட்டர் இருக்குல்ல பெட்ரோல், இதோட காஸ்ட் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இப்போ நம்மளோட கரண்ட் காஸ்ட் வந்து 102லேருந்து 103 வரைக்கும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் 102 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டாலே நமக்கு வந்து 5 வருஷத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. 5 வருஷத்தில் நீங்கள் வந்து 60,000 கிலோமீட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணுற போகிற பெட்ரோல் காஸ்ட் மட்டுமே உங்களுக்கு 1,22,000 ரூபா உங்களுக்கு செலவாகுது. ஓகே, ஸோ இதை வந்து இன்ஸ்டால்மெண்ட் மூலிமா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பெட்ரோல் பங்குக்கு போகும்போது செலவு பண்ணுவீங்க. நான் சொன்னது 102 ரூபா. இப்போ எல்லாம் கேட்பீங்க, என்ன பஸ் 102 ரூபா 5 வருஷத்தில் ஏறாதா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக 5 வருஷத்தில் 102 ரூபா ப்ரைஸ் இருக்காது. அப்போது ஒரு 150லேருந்து 200 ரூபாய்க்குள்ளே இருக்கும். ஸோ நான் 200 ரூபாய்க்கெலாம் போல் ஆவரேஜாக 150 ரூபா பெர் லிட்டருக்கு அப்படின்னு நம்ம வச்சுட்டா 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆவரேஜாக சொல்கிறேன். ஸோ 150 ரூபா நம்ம வச்சுட்டோன்னா நமக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னா 1,80,000 ரூபா வரைக்கும் நமக்கு செலவாகுது. ஓகே, ஸோ இப்போ இதுதான் நடைமுறை. இப்போ நமக்கு வந்து ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு ஒரு காஸ்ட்டு 1 லட்சமோ 2 லட்சமோ நீங்கள் செலவு பண்ணுறீங்க.
அதிகமாக பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு நீங்கள் செலவு பண்ணாலும் உங்களுக்கு மைலேஜ் என்னமோ பெருசாக இம்ப்ரூவ் பண்ண மாதிரி தெரியல. ஓகே, ஃபேன்சியாக நிறைய இம்ப்ரூவ் பண்ணாங்க. பட் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக நீங்கள் இன்ஜின் கெப்பாசிட்டி தான் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பெட்ரோலோட அந்த பெர் லிட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகுது அப்படின்ற அந்த ரேஞ்ச் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. நல்ல ஒரு பெஸ்ட்டு பட்ஜெட் பைக்கு நல்ல ஒரு மைலேஜ் தருது அப்படின்னாலே பெர் லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் தான் கொடுக்குது. அதுக்கு தான் நான் வந்து 50 கிலோமீட்டர் அப்படின்றத நான் ஆவரேஜாக வச்சுருந்தேன். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த வெஹிக்கிளை வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு செலவு பண்ணுற காஸ்ட்டை வந்து பெட்ரோலுக்கு மட்டுமே நம்ம செலவு பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போ நீங்கள் 5 வருஷம் கழித்து நீங்கள் 60,000 கிலோமீட்டர் டு 70,000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு புது பேட்டரியும் வாங்கலாம். ஸோ ஒரு புது பேட்டரியோட காஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அந்த 5 இயர்ஸ் டவுன் த லைனில் மோஸ்ட்லி நீங்கள் பேட்டரி மாற்ற மாட்டீங்க. அப்படி பேட்டரி மாற்றுறதுக்கு கம்பெனி சைட்லேருந்து நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இல்லை வந்து அவங்களே கிவ் அண்ட் டேக், அதாவது நீங்கள் பழைய வண்டியை கொடுத்துட்டு ஒரு விலைக்கு கொடுத்துட்டு புது வண்டியை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்பெனிஸ் வந்து என்கரேஜ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து இன்னுமே வந்து டாப் ப்ரையாரிட்டியில் நல்ல வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஏன்னா நமக்கு எக்ஸ்சேஞ்ச் காஸ்ட் வந்து கம்பெனிக்கிட்டேருந்து கிடைக்குது அப்படின்னும் போது, ஏன்னா இது கம்பெனி பண்ண வேண்டிய விஷயம் தான். ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ஒரு 5 இயர்ஸ் இல்லை 6 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை யூஸ் பண்ண முடியல அப்படின்னும் போது கம்பெனி தான் டேக் ஓவர் பண்ணிக்கணும். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம புது வெஹிக்கிளை வாங்கிக்கலாம். ஸோ அப்போ வந்து ஒரு 1,00,000 நீங்கள் வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து அந்த கம்பெனிக்கிட்டே வாங்குறீங்க அப்படின்னும் போது இதுக்கு ஒரு 20,000லேருந்து 30,000 வரைக்கும் நம்ம வந்து வேல்யூ கொடுத்து நம்ம வாங்கிக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து கம்பெனி சைட்லேருந்து இன்னும் கொடுக்கல. பட் நான் எல்லா இவி கம்பெனிக்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்றது வந்து அதோட ஆயுசை முடிகிற வரைக்கும் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு கேஷ்பேக் ஆஃபர் மாதிரி நீங்கள் வந்து பழைய உங்களோட கஸ்டமரையே நீங்கள் ரீட்டைன் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான சிஸ்டம் கொண்டு வரலாம். ஸோ இப்போதைக்கு அந்த சிஸ்டம் இல்லை. அப்படி செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் நம்ம விற்கணும் அப்படின்னாலும் பெருசாக சேல்ஸ் போகாது. ஸோ இன்னும் வருங்காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வரப்போகிறாங்க, நல்ல காம்படிஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட பழைய வெஹிக்கிளை அவங்களே எடுத்துட்டு அதுக்கு ஒரு நல்ல விலையும் கொடுத்து உங்களுக்கு புது வெஹிக்கிளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ ஃப்யூச்சரில் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ண வேணால் நீங்கள் வந்து வண்டியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சிஸ்டம் கொண்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மறுபடியும் பேட்டரிக்கு ஹாஃப் ஆஃப் த ப்ரைஸ் நம்ம பே பண்ணுறது அப்படின்றது வேஸ்ட்டு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்போ இருக்கிற மாடல் நம்ம வாங்கிட்டு திருப்பி அங்கேயிலேருந்து நம்ம சேவிங் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வர எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் இன்னுமே வந்து நல்ல ரேஞ்சு கொடுக்கும், இன்னுமே வந்து நல்ல பேட்டரி எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம பெட்ரோலோட நமக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இன்னுமே வந்து நல்ல ஒரு சேவிங்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோவில் ஓரளவு உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். பேட்டரினா என்ன, பேட்டரியோட லைஃப் சைக்கிள்னா என்ன, வாரண்ட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து டைரெக்டாக லிங்க் ஆகிருக்கு, நீங்கள் போடுற காசுக்கு எந்த அளவுக்கு வந்து பேட்டரி வெஹிக்கிள்லேருந்து வேல்யூ கிடைக்குது அப்படின்றத பல விஷயங்களை வந்து இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பாய்.